நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் கிறிஸ்டோபர். தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்பீட்டை 33% வரை குறைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 5வது முறையாக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பத்திரப்பதிவு நில வழிகாட்டு மதிப்பை குறைக்க முடிவெடுக்கப்பட்டது. நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்பீட்டு தொகை 33% வரை குறைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. சந்தை மதிப்பு வழிகாட்டியை குறைப்பதால் அரசுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் தானம் உள்ளிட்ட ஆவணங்களுக்கான பதிவு கட்டணம் 4% நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த புதிய நடைமுறை நாளை முதல் அமல்படுத்தவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கோவை சென்னை விமானம் தாமதம் காரணமாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பணன் மட்டும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தமிழகத்தில் சிறிய நகரங்களுக்கு இடையே விமான சேவை தொடங்கும் உடான் ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் கீழ் நெய்வேலி, ஓசூர், சேலம் ஆகிய நகரங்களுக்கான விமான சேவை ஒப்பந்தம் துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மண்டலங்களுக்குள் விமான போக்குவரத்து இணைப்பை செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் கீழ் சிறிய நகரங்களில் விமான சேவைகள் தொடங்கப்பட்டு அந்த நகரங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தொழில்துறை பெருகி வேலைவாய்ப்புகள் அதிகரிக்க வழிவகை செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியில் இருந்து டிடிவி தினகரனை ஒதுக்கி வைக்க முடியாது என தமிழக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர் சசிகலா பழிவாங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். சசிகலா சிறையில் இருந்து வெளிவந்து மீண்டும் கட்சி பணியாற்றுவார் என்றும் ராஜேந்திர பாலாஜி கூறினார். மேலும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜகவுக்கு அதிமுக ஆதரவு அளித்தால் தவறில்லை என்றும் அந்த அளவுக்கு பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்கும். அதுவும் ஒவ்வொரு சிலருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும். பொதுச்செயலாளர் சின்னமாக இப்போ வந்து அவங்க வந்து ஒரு பழிவாங்கப்பட்டு இன்னைக்கு அவங்க ஜெயிலில் இருக்காங்க. என்ன அவங்க வெளிவந்ததுக்கப்புறம் கட்சி பணி ஆற்றுவாங்க. இப்போதைக்கு அங்கே இருக்காங்க. இங்கிருந்து ஆலோசனைகளும் சொல்லுவாங்க. துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவரோட செயல்பாடு கட்சியில் எந்த மாதிரி அவரும் செயல்பட்டு தானே இருக்காரு. ஆனால் அவரை ஒதுக்கி வச்சுட்டு அமைச்சர்கள் சொல்றாங்களே சார், யாரும் ஒதுக்கிக்கலங்க, ஒதுக்கிக்கவே முடியாதுங்க. கட்சியில் தானே எல்லாரும் இருக்காங்க. VK சசிகலா, தினகரன் மற்றும் குடும்பத்தினர் கட்சியில் இருக்கும் வரை அதிமுகவின் இரு அணிகளையும் இணைக்கும் முயற்சி சாத்தியமில்லை என்று முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அவர் வரும் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் அதில் என்ன பேச வேண்டும் என்பது தொடர்பாக அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியினர் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். மேலும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா நீடிக்கக்கூடாது என்றும் அவரை தேர்ந்தெடுத்ததே தவறு என்றும் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் கூறினார். வெயிலில் வெளிவந்ததுனால அதனால எந்த மாற்றங்களும் கிடையாது. அண்ணன் கேளுங்க ப்ளீஸ். அவங்க ஒதுக்காம இணைப்பு சாத்தியம் இல்லைங்களா? இல்ல மற்றும் குடும்பத்தினரை இணைக்காம கட்சி பதவியிலிருந்து விடுவிக்காம இணைப்பு சாத்தியம் இல்லையா? கண்டிப்பா இல்ல. இந்த ஒரு சூழல் எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இல்ல. அதான் தெளிவா சொல்லியிருக்கோம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூரில் முன்னாள் MP இரா செழியன் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்றார். தற்போது தலித் மக்களையும் பழங்குடியினரையும் குறிவைத்து அரசியல் செய்து வரும் பாஜகவை முறியடிக்க அனைத்து எதிர்க்கட்சிகள், மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். கடந்த 3 ஆண்டுகால மோடி ஆட்சியில் தலித் மற்றும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறியாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா கட்சி தற்போது தலித் மக்களையும் பழங்குடி மக்களையும் குறிவைத்து அரசியல் செய்து வருகிற சூழலில் அதனை முறியடிக்க எதிர்க்கட்சிகள், மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக, பொது வேட்பாளராக அறிவித்தால் நலம் பயக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
மதுரையில் பால் கலப்பட சோதனையில் தனியார் பாலில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் 5 கட்ட பால் தர பரிசோதனை முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் மதுரை மாநகருக்கு உட்பட்ட 100 வார்டுகளில் இருந்து 108 மாதிரிகள் முதல் கட்டமாக எடுத்து வரப்பட்டு கோப்புதூர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் மதுரை கோச்சடை பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட தனியார் பால் மாதிரியில் சோப்பு ஆயில் கலந்துள்ளது இயந்திரம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பாலை முழு ஆய்வு செய்து அதன் அறிக்கையை சமர்ப்பிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கிரிமினல் குற்ற நடவடிக்கை எடுப்போம் என்று ஆட்சியர் வீர ராகவராவ் எச்சரித்தார். மொத்தம் 108 சாம்பிள்ஸ் நம்ம செக் பண்ணப்பட்டுள்ளது. 108 சாம்பிள்ஸில் 107 சாம்பிள்ஸ் அடல்ட்ரேஷன் டெஸ்ட் பாஸ் ஆகிருக்குது, நல்ல சேஃபாக இருக்கிற ரிசல்ட் வந்திருக்கிறது. ஒரு சாம்பிள் வந்து அடல்ட்ரேஷன் டெஸ்ட் ஃபெயில் ஆகிருக்கிறது. அது வந்து செக் ஃபார் சோடா ஆர் டிட்டர்ஜென்ட் ஆர் பைகார்பனேட் இந்த பொருட்கள் இருக்கிற மாதிரி நமக்கு ரிசல்ட்டு வந்திருக்கிறது. இது இல்லாமல் 11 சாம்பிள்ஸ் வந்து ஃபேட் கண்டென்ட் லெஸ் தேன் 3.5% இருந்த காரணத்தினால் சப் ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்திருக்கிறது. 96 சாம்பிள்ஸ் வந்து சேஃப் அண்ட் கன்ஃபார்மிங் டு தி ஸ்டாண்டர்ட்ஸ். 11 சாம்பிள்ஸ் வந்து சப்ஸ்டாண்டர்ட், ஒரு சாம்பிள் வந்து அன்சேஃபாக நமக்கு வந்திருக்கிறது. இந்த அன்சேஃபாக வந்திருக்கிற ஒரு சாம்பிள் ஃபர்தர் லீகல் சாம்பிள் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஃபர்தர் டெஸ்டிங் பண்ணி திருப்பி அன்சேஃபாக இருக்குன்னா நம்ம வந்து அது மேலே கிரிமினல் ப்ராசிக்யூஷன் எடுக்கப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பால் பரிசோதனை முகாம் தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் என்றும் பொதுமக்கள் அனைவரும் தாங்கள் வாங்கும் பாலை இலவசமாக சோதனை செய்து கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் தெரிவித்தார். இன்னும் 2 மாதத்தில் மீண்டும் ரசிகர்களை சந்திப்பேன் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். பா ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் காலா படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் நடைபெற்று வருகிறது. இதன் முதற்கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்து நடிகர் ரஜினிகாந்த் இன்று சென்னை திரும்பினார். அப்போது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் காலா படப்பிடிப்பு சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் இதற்காக தான் மீண்டும் 24ஆம் தேதி மும்பை செல்ல உள்ளதாகவும் கூறினார். இன்னும் 2 மாதத்தில் மீண்டும் ரசிகர்களை சந்திக்க உள்ளதாகவும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். சார் ரசிகர்களோட சந்திப்பு எப்போ சார்? ரசிகர்களோட சந்திப்பு எப்போ சார்? அடுத்த கட்டமா ரசிகர்களோட சந்திப்பு சார். ரசிகர்களோட சந்திப்பு ப்ளீஸ். உங்க 3ஆம் கட்ட சந்திப்பு சார் சொல்லிட்டீங்களா சார்? 18 மாவட்டம் இன்னொரு 2 months சார். நாடு முழுவதும் வரும் 16ஆம் தேதி முதல் தினசரி பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்ய உள்ளதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைக்கு ஏற்ப எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அதிகரித்தும் மற்றும் குறைத்தும் வருகின்றன. இதன்படி புதுச்சேரி உள்ளிட்ட 5 நகரங்களில் தினமும் விலை நிர்ணயம் செய்திடும் நடைமுறை ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 16ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை தினந்தோறும் நிர்ணயம் செய்திட எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. பெரும்பான்மை பலத்தால் பாஜக தலைமையிலான மத்திய அரசு அதிகாரப்போக்குடன் செயல்படுவதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ் மாநில தேசிய இலை கட்சி சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், பதவியில் இருப்பதால் இங்கு வரவில்லை என்றும் திமுக எப்போதுமே ஏழை எளிய மற்றும் சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மாட்டிறைச்சி விவகாரம் தொடர்பாக கேரள அரசு சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ள நிலையில் கருத்து சொல்ல முடியாத நிலையில் தமிழக அரசு இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். மேலும் மத்தியில் உள்ள பாஜக அரசுக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதால் அதிகாரப்போக்குடன் நடந்து கொள்வதாகவும் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 3 ஆண்டுகளாக மக்களுக்காக எதுவுமே செய்யவில்லை என்றும் அதனை மறைக்கவே புது அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மோடி அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இன்றைக்கு ஒரு பெரும்பான்மையை பெற்றிருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. பெரும்பான்மை என்று சொல்வதை விட மிருக பலத்தோடு ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது. ஆக அந்த பெரும்பான்மையை அந்த மிருக பலத்தை பெற்றிருக்கிற காரணத்தால் தாண்டோண்டித்தனமாக அவர்கள் எதை நினைக்கிறார்களோ, எதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்களோ அப்படி செய்யக்கூடிய இந்த பணிகளை ஒரு சர்வாதிகாரத்தோடு ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கக்கூடிய நிலையில ஒரு ஹிட்லரை போல ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய நிலையில மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் பார் அமைக்க உரிமம் வழங்குவதற்கான டெண்டரை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் பார் அமைப்பதற்கான உரிமம் வழங்குவதற்காக கடந்த மே மாதம் 2 டெண்டர்கள் வெளியிடப்பட்டன.
அதிக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறி டெண்டரை ரத்து செய்ய கோரி தமிழகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட பார் உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்தனர். அந்த மனுக்களில் பார் உரிமத்துக்கான டெண்டருக்கு விதிமுறைகள் வகுக்கவும் கடை விற்பனைக்கு ஏற்ப விலையை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பை மீறும் வகையில் தற்போது ஒரு டெண்டர் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனுவை நீதிபதி ஆர் மகாதேவன் விசாரித்தார். விசாரணையின் போது இந்த டெண்டர் நடவடிக்கைகளை கைவிட்டு புதிய அறிவிக்கையை வெளியிட இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த டெண்டர் அறிவிக்கையை ரத்து செய்த நீதிபதி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின்படி 4 வாரங்களுக்குள் புதிய டெண்டர் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டார். ஐஐடி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஐஐடியில் மாட்டிறைச்சி விருந்து நடத்திய மாணவர் சூரஜ் மற்றொரு பிரிவைச் சேர்ந்த சிலரால் தாக்கப்பட்டார். இதுகுறித்து கோட்டூர்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஐஐடி மாணவர்கள் அர்ஜுன், ஜெயக்குமார், சாமிநாதன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தனர். அதில் இந்த வழக்கை கோட்டூர்புரம் காவல்துறையினர் விசாரித்தால் உரிய நியாயம் கிடைக்காது என குறிப்பிட்டிருந்தனர். இந்த மனு நீதிபதி மகாதேவன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஐஐடி கல்வி நிறுவனத்தில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறினார். இதையடுத்து நீதிபதி ஐஐடி மாணவர்களின் பாதுகாப்பை காவல்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தி வழக்கு விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்துள்ள அந்தேரிப்பட்டி, திப்பம்பட்டி, ஜோகிப்பட்டி, வாலிப்பட்டி, கண்ணுக்கானூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களுக்கு முக்கிய பகுதியாக கேஎட்டிப்பட்டி ஊராட்சி விளங்குகிறது. இங்கு பேருந்து நிலையம் அருகில் டாஸ்மாக் கடை இருப்பதால் இந்த வழியாக செல்லும் பள்ளி கல்லூரி மாணவிகளை குடித்துவிட்டு சில சமூக விரோதிகள் கேலி கிண்டல் செய்வதாக கூறப்படுகிறது. எனவே கேஎட்டிப்பட்டியில் உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுத்தமா அன்னோட நாங்கள் கூலி செஞ்சு சாப்பிட்றவங்க பூரா எடுத்துட்டு வந்து மதுக்கடை கொடுத்துட்டா நாங்கள் எப்படி நாங்கள் குழந்தை குட்டியை வச்சுன்னு எப்படி நாங்கள் பழைக்கிறது? இது இந்த கடை இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இந்த கடையை எடுத்துடணும். அன்னோட கூலி செஞ்சு அன்னோட சாப்பிட்றவங்க பூரா சம்பாஷணம் பூரா மதுக்கடை கொடுத்துட்டா நாங்கள் எப்படி கூலி செஞ்சு புள்ளியில வச்சு நாங்கள் எப்படி வளர்க்குறவங்க? இந்த மதுக்கடை அங்கே இருக்கக்கூடாது. இந்த மதுக்கடை எடுத்துடணும். மொத்தம் வழியில் போகிறதுக்கு ஒரு பொம்பளைங்க ஒரு காலேஜ் பிள்ளைங்க போகிறதுக்கு இல்லை. மொத்தம் ஒரே இல்லை ஒரு மழை செடி அடியில் இல்லாத ஒரு குடிக்காரங்க மொத்தம் எங்க பாரு உளுந்துனுக்குறானுங்க. மொத்தம் இந்த மதுக்கடை இருக்கக்கூடாது. மொத்தம் தஞ்சையில் பிளாஸ்டிக் அரிசி எதுவும் விற்கப்படுகிறதா என்பது குறித்து உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். பல்வேறு மாநிலங்களில் பிளாஸ்டிக் அரிசி விற்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. இதையடுத்து தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நிலவும் கடும் வறட்சியை பயன்படுத்தி பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்ய வாய்ப்பு உள்ளதால் அதனை தடுக்கும் வகையில் உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரி மருத்துவர் ரமேஷ் பாபு உள்ளிட்ட அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். கீழவாசல் பகுதிகளில் உள்ள கடைகளில் அரிசியை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அமெரிக்காவுக்கு கல்விக்காக செல்லும் தமிழக மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அந்நாட்டு தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்திலிருந்து அமெரிக்கா செல்லும் மாணவர்களுக்கான ஸ்டூடெண்ட் விசா தினம் இன்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு துணை தூதரக அதிகாரி டெபி விசாக்களை வழங்கினார். இதைத் தொடர்ந்து மாணவர்களின் சந்தேகங்களுக்கு அதிகாரிகள் தனித்தனியே விளக்கம் அளித்தனர். அமெரிக்காவுக்கு வெளிநாடுகளிலிருந்து படிக்க வருபவர்களில் 6 பேரில் ஒருவர் இந்தியர் என குறிப்பிட்ட அதிகாரிகள் தற்போது 1,66,000 இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் பயில்வதாக தெரிவித்தனர். I don't have those numbers today because the actual interviews are still taking place, but I can certainly get those. I know that there are going to be a number of people that are coming in through the course of the day applying for their visas. We have about 30 students with us today, though, who have already applied and received their visa. French Open டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர் போபண்ணா கேப்ரில்லா இணை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. பாரிஸில் நடைபெற்ற பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் ரோகன் போபண்ணா கனடா வீராங்கனை கேப்ரில்லா இணை ஜெர்மனி, கொலம்பியா நாடுகளைச் சேர்ந்த அன்னா லானா இணையை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் போபண்ணா கேப்ரில்லா இணை 2-6, 6-2, 12-10 என்ற செட் கணக்கில் சாம்பியன் பட்டம் வென்றது. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் முதல் முறையாக போபண்ணா இணை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து செய்திகளை காண இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.